நம் நடுவிலே உலாவுகிறார். எல்லா வாயத்திலிருந்து ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். தூயாதி தூயவரையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அல்பா ஒமேகமாய் இருப்பவரையும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆதியும் மந்தமாய் இருப்பவரையும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்கிற சில ரதங்களையும் குறித்து சிலர் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனுடைய நாமத்தையே குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். வேதம் சொல்கிறது, ஆபத்து நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு யாக்கோபுடைய தேவனுடைய நாமம் உயர்ந்து அடைக்கலமா சொல்கிறதுல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளை நம்ம நடுவில் வாசம் பண்ணுகிறார். ஒருவேளை ஆராதிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை ஜெபிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வேலைகளை பார்த்து தனி ஜெபத்தில் இருக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது, சபை கூடி வருவது நல்லது, சபை கூடி வருவது நல்லது. அப்போ சில நாட்களிலே பார்க்கும் பொழுது மேல் வீட்டு அறையிலே அவங்க கூடி ஜெபிக்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அங்கே எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல ஒரு ஜபத்தோடு நான் கூடியிருக்கும் பொழுது இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார். யாக்கோபுடைய நாமும் உயர்ந்து அடைக்கலமாய் சொல்ல வாசிக்கிறோம். எல்லா கண்களை மூடி பரிசுத்தரே நான் ஸ்தோத்திரம் சொல்ல வாயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். प्रभु प्रभु के धन्यवाद पवित्र आत्मा आज हमारे बीच में उतरता है. ஆண்டவரே, இந்த நடுவில் இறங்கி வருகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சேர்ந்து பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆண்டவரே நீ சொல்லிய எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த மாலை வேளையில எங்க நடுவிலே வாசம் பண்ணுவதாக. அப்பா, புதிய பலத்தினாலும் அப்பா புதிய கிருபையினாலும் நீ ஆசீர்வதித்து வந்த எல்லா விதமான தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா மறவாமல் இதுவரை நடத்துகிறீர்கள். ஆண்டவரே, மனதார நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ செய்த சகல உபகரணங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, அநேக மறித்து போனார்கள், அநேகர் ஆண்டவரே பலவீனமாய் இருக்கிறாங்க. அது நடுவிலும் கூட ஆண்டவரே உங்களுடைய பலத்தை கொடுத்து அனுதினமும் ஆண்டவரே மன்னாவை கொடுத்து அப்பா உங்களுடைய வசனத்தின்படி நடத்தி கொண்டிருக்கீங்களா. ஆண்டவரே, அப்பா உங்களுடைய தூங்கா துதிக்க வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கீங்களே. உங்க நன்றிலத்தோடுமே நான் துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நன்றிலத்தோடுமே நான் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வாய்ப்பு நான் நன்றி சொல்லுங்கப்பா. ஹalleluya. ஓ பரிசுத்தரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஓ thank you father. hallelujah hallelujah hallelujah. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீரே பெரியவர். ஆண்டவரே, அப்பா எல்லா நாமத்துக்கும் மேலானவர் நீர். ஆண்டவரே, ஓ hallelujah. thank you lord thank you lord thank you lord. ஓ துதிக்கிற இடத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். எங்கே துதிக்கிறார்களோ விடுதலை உண்டு, எங்கே துதிக்கிறார்களோ விடுதலை உண்டு. ஓ hallelujah. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஓ நீரே பெரியவர். ஆண்டவரே, நீரே பரிசுத்தர். ஆண்டவரே, ஓ ஹalleluya. பரிசுத்தரே, ஓ நன்றி நன்றி. ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்க நடுவிலே உலாவுகிறவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஓ பரிசுத்தர் நடுவில் வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. ஆண்டவரே, உங்க நடுத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ஹalleluya. ஓ பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம். ஓ ஹalleluya. ஓ பரிசுத்தரே என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். சொல்லுமா, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பனே, என் சொந்தமே
சந்தோஷம் எனக்கு நீங்க இல்ல ஆராதனை வேண்டாம் எனக்கு அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு நீங்க இல்ல ஆராதனை வேண்டாம் எனக்கு இசப்பா நானும் வருகிறேன் கல்லிய கடலோரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா என்னுடன் தாங்காதுங்க எம்மாவோடு சீடரோடு நடந்து சென்றீங்க என்னோடு என்று நடந்து வாருங்க சொல்லுங்க எம்மாவோடு சீடரோடு நடந்து சென்றீங்க என்னோடு இன்று நடந்து வாருங்க அதுவே என் வாழ்க்கை அதுவே என் தாகம் அதுதான் என் சந்தோஷமே அதுவே என் வாழ்க்கை அதுவே என் தாகம் அதுதான் என் சந்தோஷமே இசத்தான் நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா முடியாதப்பா வாழ முடியாதப்பா முடியாதப்பா வாழ முடியாதப்பா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா ஆம் அப்படி கிருபை இல்லாமல் நாம் வாழ முடியாது வேதம் சொல்கிறது நான் இருப்பதும் நெருங்கில மாறாது இருப்பதும் ஒரு சுத்த கிருபை சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார் நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னை எல்லா இடுக்கங்களுக்கும் என்னை நீங்களாக்கி என்னை ரட்சித்தார் என்று சொல்லி நான் பேசுகிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவர் பவுலும் சீலாவும் ஆராதித்த சூழ்நிலை மிகவும் வித்தியாசமா இருந்தது இன்னைக்கு சின்ன கஷ்டம் இருந்தா இன்னைக்கு சிறிய தலைவலி இருந்தா இன்னைக்கு சிறிய பிரச்சனை இருந்தா இன்னைக்கு ஆண்டவரை மறந்து போகிற சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனா பவுலும் சீலாவும் சிறையில அடைக்கப்பட்டார்கள் அவருடைய சூழ்நிலை மிகவும் மோசமா இருந்தது ஆனால் எதற்காக அடைக்கப்பட்டார்களோ அதற்காகவே மறுபடியும் கர்த்தரை ஆராதித்தார்கள் இருந்த இடத்திலே கர்த்தரை ஆராதித்தார்கள் இருந்த சிறை அதிர்ந்து போனது இன்னைக்கு நாம் கர்த்தரை இந்த மாலை வேளை ஆராதிக்கும் பொழுது இன்னைக்கு சிறை போன்ற நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம் சிறை போன்ற நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கலாம் சிறை போன்ற நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கலாம் இன்னைக்கு ஆராதிக்கும் போது ஆண்டவர் அந்த சிறை இறப்பை கத்த மாற்ற வல்லவராக இருக்கிறார் எல்லா வாயத்திலிருந்து ஆண்டவரோடு சொல்லுவோம் ஹalleluya இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன் இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன் இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன் இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன் இயேசு சொன்ன சொல்லு காதோரனா இப்போ வந்து கேட்கிறோம் எல்லாம் சொல்ல இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து கேட்கிறோம் இயேசு நம்பித்தான்
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் கண்ணில் தூசிப்பட்டா கூட தாங்காத ஒரு தேவனாக இருக்கும். ஒரு மனிதனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு மனிதனை படைக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் சித்தத்தோடு நாம் படைக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்க நாம் ஆண்டவர் சொல்லுகிறே காரியம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏதோ ஒரு காரியத்திலே நாம் வருத்தத்தோடு நாம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு வேண்டுதலோடு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் சமூகத்திலும் காத்திருக்கலாம். பல நாள் நான் காத்து கொண்டிருக்கிறேனே, பல நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, ஒரு ஜெபத்துக்கு எப்பொழுது பதில் கிடைக்கும்? அண்ணா ஆண்டவர் சமூகத்தில் அழுது கொண்டே ஜெபித்துக் கொண்டிருந்தார். அநேக நாள் அவள் உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தார். அண்ணனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். இரண்டு இடத்துல முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் 5 நிமிஷம் ஆண்டவர் நடிச்சிருக்கிறோம். ஆண்டவரே செய்த சகல உபகரணங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே நீ பாராட்டி வந்த கிருபைக்காக நன்றி. வேதம் சொல்கிறது மூளையில் முடியாதது முழங்காலே முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம் முழங்கால் படியிடும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைந்து போன பாத்திரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டே, உடைந்து போன பாத்திரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டே. சொல்லுமா, என்னை எடுத்து உருவம் கொடுத்து, என்னை எடுத்து உருவம் கொடுத்து உயர்த்தி மகிழ்ந்தீரையா, என்னை மகனாய் பிரிந்தீரையா. அனாதை போல நான் அழைந்தே திரிந்தேனையா, அழாதே என்று சொல்லி என்னை அன்பால் அழைத்தீரையா, என்னை அன்பால் அழைத்தீரையா. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நினைவெல்லாம்
கண்ணீரெல்லாம் துடைப்பவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் தினமும் ஒரு ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய் சோதரி எல்லாருடைய சமூகத்திலே நாம் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காகவும் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று சொல்லி நாம் வீட்டிலே வாசிக்கிறோம். அந்த ஒரே அருமையான மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ சொல்லி சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளோ இன்பமானது சொல்லி நாம் வீட்டிலே வாசிக்கிறோம். இந்த மாலை வேலை குடும்பமாய் இணைந்து ஆராதிக்க நீ கொடுத்து ஏற்படுத்தின இந்த அருமையான பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைய அனுதினமும் தேட அப்பா நாங்களும் சோதரிக்க நீ ஏற்படுத்தின அன்றைய நாளுக்காய் சோதரி, நீ கொடுத்த சுகமெல்லாம் ஜீவனுக்காய் சோதரி, நீ பாராட்டின தயவுக்காய் சோதரிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலே இவ்வளவு நேரமே ஆராதிக்க நீ பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்தமான் தீவுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த தீவை இதுவரையும் பாதுகாக்கிறாங்க. அப்பா, தீவுகள் கர்த்தருக்கு சொந்தமான வீட்டில் வாசிக்கிறோம். அப்பா, இந்த அந்தமான் தீவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த அந்தமானிலே ஆண்டவரே இந்த கொரோனா காலகட்டத்திலே பணிபுரிகிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, டிஹெச்எஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே டிஎஸ்எஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐசிஎம்ஆருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, செக்ரட்டரிக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சானிடைஸ் பண்ணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய தேசத்தை அந்தமான் தீவை சுத்தம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதில் கூப்பிடுறோம். அப்பா, எங்களுடைய தேசத்தை அந்தமான் தீவிலே எல்லையிலே பாதுகாப்பு வீரருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பேர் பேராய் கருத்தை ஆஸ்வதிக்கிறாங்க. அப்பா, தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன் உறவுகளை விட்டு ஆண்டவரே அப்பா பணிபுரிகிற ஒவ்வொரு தேவ மனிதனும் கருத்தை ஆஸ்வதிக்கிறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே அவருடைய தங்கள் குடும்பத்தோடு இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் சுகத்து கட்டளையிடுவீராக. கர்த்தர் பெரிய காரியம் செய்யக்கூடிய சொல்லிக்கிறோம். ஆண்டவரே நீ எப்படியா செய்ய போறீங்க அதற்காக அப்பா ஒவ்வொரு கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாங்க. அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே 193 கேசுகள் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, கூடிய சீக்கிரத்திலே வருகின்ற வாரத்திலே அப்பா சிங்கிள் டிஜிட்டாய் மாற கருத்து திரும்பி செய்கிறார். அப்பா, கேஸ் எல்லாம் குறையட்டும். ஆண்டவரே அப்பா, நேற்று தினத்திலே ஒரு மரணமும் ஆகாதபடி பாதுகாக்கல. ஆண்டவரே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, மரணங்கள் அந்தமான் தீவிலே வராதபடி பாதுகாக்கிறார்கள். அப்பா, போதும். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கோபத்தை மாற்றிக்கொள்கிறார். ஆண்டவரே அப்பா, ஒரு நீதிமான் தான் பட்டணத்தை அழைக்க மாட்டேன்னு சொன்ன கருத்து உங்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பிறப்பிலே நின்று கொண்டிருக்கிற அநேக தேவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தர் ஒரு சிலர் அந்தமான் தீவு மேலே மனம் விரும்புகிறார். ஆண்டவரே கர்த்தர் நீங்க அப்படியா செய்ய போறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த குழுவிலே கலந்து கொண்டு ஆண்டவரே நாமத்தை சோதரிக்க அப்பா நீ ஏற்படுத்தின இந்த ஜனத்தை உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். இவளுக்கு ஏற்ற மன்னாவை இவளுக்கு ஏற்ற வசனத்தை இந்த நாளில் போதிக்கும்படியாக பலத்தை கொடுக்கிறார்கள். கர்த்தர் என்ன பேச சுத்தமா இருக்கீங்களோ கர்த்தர் வார்த்தை ஆண்டவரே வாயிலிருந்து புறப்பட கர்த்தருக்கு பேசுகிறாங்க. உடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே உள்ளத்தை தொடட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சேர்க்க வேண்டிய காரியத்தை சேர்த்து கொள்ள, உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து போட வேண்டிய காரியத்தை எடுத்து போட அப்பா, அந்த வார்த்தைகளோட வாழ்க்கையிலே ஒரு கர்த்தர் அற்புதத்தை நடக்கட்டும். அப்படியா நீங்க செய்ய போறீங்க அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடுவில் வாசம் பண்ணுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியில் செயல்படுவார்.
அன்றைய ஆதாரத்தை எங்களுக்கு விரோதமாக இருந்துச்சா நாங்கள் மன்னிக்கும் போல எங்கள் பாவ குற்றங்களிலும் இந்த சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையில் ராஜ்யமும் வல்லமுறை மகிமையும் பைபிள் ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 24ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சுத்தமான வாசிப்போம். The book of Ezekiel chapter 17 verse 24. புலம்பலுக்கு அடுத்த வசனம் எசேக்கியேல் பக்கம் 17ஆம் அதிகாரம் 24. நீதிமான் தன் நீதியை விட்டு எசேக்கியேல் 17:24. அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெள்ளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. வேதாகமத்திலே 2 விதமான புஸ்தகம், அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி 2 பாகமாக இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாடு புஸ்தகம் முழுக்க எபிரேயர் மொழியிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு புஸ்தகம் முழுக்க கிரேக்க மொழியிலே இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. இதிலே எசேக்கியேல் ராஜா இந்த புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டு சொல்லி பார்க்கும் பொழுது 565 அதாவது பிசி பிஃபோர் கிரைஸ்ட், இயேசு பிறப்பதற்கு முன்பதாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேல் என்றாலே தேவனுடைய பலன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டு சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் கலைக்கு பண்ணும்படியாக, அவருடைய விசுவாசத்தை பலப்படும்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இதிலே 4 விதமான மரத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். 4 types of tree. 4 விதமான மரம். முதலாவது மரம் என்ன? வாசிங்க. உயர்ந்த விருட்சம். முதலாவது the high tree, உயரமான விருட்சத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். உயரமான விருட்சம், உயர்ந்த மரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எபிரேயர் மொழியிலே இதுக்கு பெயர் கோபா என்று சொல்லி ஒரு வார்த்தையை பிரயோஜனப்படுத்துகிறார்கள். இந்த கோபா வார்த்தை என்ன சொல்லி பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு பலமான ஒரு மரமா இருக்கிறது. அதை தன்னைத்தானே பெருமையாய் கொள்ளுகிற ஒரு மரமா இருக்கு சொல்லி பார்க்கின்றோம். இரண்டாவது மரம் என்ன மரம்? தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன். இரண்டாவது மரம் எபிரேயர் மொழியிலே ஷபா என்று சொல்லி அந்த மரத்தை அழைக்கிறார்கள். இந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது மிகவும் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிற ஒரு மரமா இருக்கிறது. அது மிகவும் கீழே இருக்கிற ஒரு மரமாய் அதை பார்க்கின்றோம். மூன்றாவது மரம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி. மூன்றாவது மரம் த கிரீன் ட்ரீ. அப்படின்னா எபிரேயர் மொழியில த லேக் என்று சொல்லி அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்துகிறார்கள். அப்படின்னா அது மிகவும் பசுமையான ஒரு மரமா இருக்கிறது, ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு மரமா இருக்கிறது. அது எப்பொழுதுமே பச்சைன்னு இருக்கிற ஒரு மரமாக அது காணப்படுகிறது. நான்காவது மரம் என்ன மரம் சொல்லி பார்க்கும் பொழுது பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன். இதுதான் முக்கியமான மரம். இது என்ன மரம்? பட்டு போன மரம். ஆங்கிலத்திலே ட்ரை ட்ரீ என்று சொல்லி சொல்லுவார்கள். எபிரேயர் மொழியிலே யாபேஷ் அப்படின்றால் என்ன இருக்கும்? ஒரு ஹோப்லெஸ் பீப்புள், நம்பிக்கையற்ற ஒரு மக்களை குறிக்கிற ஒரு மரமாய் இருக்கிறது. இந்த நாளிலே நடுவில் இந்த 4வது மரத்தை குறித்து
இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பட்டு போன விருட்சத்தை ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும் தலைக்க பண்ணுவேன். பட்டு போன விருட்சத்தை ஆண்டவர் மறுபடியும் தலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய தலைப்பை என்ன சொல்லி பார்க்கும் பொழுது, பட்டு போன விருட்சத்தை மறுபடியும் தலைக்க பண்ணுவேன். பட்டு போன விருட்சத்தை மறுபடியும் தலைக்க பண்ணுவேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பட்டு போன ஒரு நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய ஊழியம் பட்டு போன நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய வியாபாரம் பட்டு போன நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் பட்டு போன நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு நாம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பட்டு போன நிலைமையில இருக்கலாம். அதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். ஒரு மரத்தை வைக்கிறோம், அந்த மரம் பட்டு போனால் மறுபடியும் தலைக்குமா? மறுபடியும் தலைக்காது. அதை எடுத்து போட்டு வேற விதையை போட்டு அந்த மரத்தை நாம் உருவாக்கும். அப்போ ஒரு மரம் பட்டு போனால் அந்த இடத்துல மறுபடியும் தலைக்காது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டு போன விருட்சத்தையும் என்ன செய்யல தலைக்கு. எந்த மரம் பட்டு போச்சோ, எந்த மரம் எதற்கும் உதவாதா இருந்ததோ, எது நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்ததோ, அது மறுபடியும் செய்வேனா தலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஒரு பட்டு போன நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது வரும் என்று சொல்லி 3 காரியத்தை நடுவில் வைக்க ஆசிக்கிறேன். பட்டு போன நிலைமை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது பட்டு போன நிலைமையில வரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். ஜான் சாப்டர் 5. யோவான் 5ஆம் அதிகாரத்தை நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். நீங்க அப்புறமா வீட்டில் வாசித்து பாருங்க. இந்த 5ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசித்து பார்த்தோம்னா ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். வாசிக்கிறீங்களா? 4ஆம் வசனம், யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன். சரி, போதும். கேளுங்க. இந்த 5ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது 38 வருஷமாக படுக்கையில் இருந்த, அதாவது 38 வருஷம் நடக்க முடியாத ஒரு மனிதனை நாம் குறித்து நாம் பார்க்கின்றோம். 4ஆம் வசனம் சொல்கிறது, ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீர் கலக்குவான். தண்ணீரில் கலங்கின பின்பு யார் முந்தில் அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் 38 வருஷமா எங்க இருக்கா? ஒரு குளத்தின் அருகே இருக்கிறான். 38 வருஷமும் அந்த குளத்திலே தண்ணீர் இருக்கும் பொழுது அவன் இறங்கலாம் என்று சொல்லி அவன் போகும் பொழுது வேற ஒருவன் என்ன செய்யறானா, முந்திக் கொண்டு அந்த குளத்திலே இறங்கி ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பெற்றுக் கொள்கிறான். அவனால் என்ன செய்ய முடியல? குளத்திலே இறங்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு அவனை பார்க்கிறார். அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தனாய் அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனை பார்த்து கேட்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. 38 வருஷமா இருக்கான். அநேக தலைமுறைகள், அநேக சொந்த பந்தங்கள், அவனுடைய ஊருக்காரங்க எல்லாரும் அந்த வழியா போயிருப்பாங்க. ஆனா ஒருத்தர் கூட என்ன செய்யல, அவனுக்கு உதவி செய்யல. ஒருத்தர் கூட செய்யல, அவன் கையை பிடிச்சி கொண்டு போய் குளத்துல விடவே இல்லை. இன்னைக்கு நான் வாழ்கின்ற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு தனக்கு என்னுடைய குடும்பம், என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய பணம் என்று சொல்லி இன்னைக்கு வாழ்கின்ற ஒரு சுயநலம் உள்ள ஒரு உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆனா வேதத்துல பார்க்கும் பொழுது அவன் 38 வருஷமா அவன் குலத்தின் அருகே அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஒரு குலம் அவனுக்கு உதவி செய்யவில்லை. அதை யோசித்து பாருங்க. ஒரு வாரம் நாம் காத்திருப்போம், அல்லது ஒரு மாசம் காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கை அந்த இடத்துல ஒரு விசுவாசமோ அது கடந்து போகும். ஆனால் இந்த வியாதிஸ்த என்ன செஞ்சான்? அவன் 38 வருஷமும் என்ன செய்தான்? அவன் காத்து கொண்டிருந்தான். 38 வருஷமும் அவன் காத்து கொண்டிருந்தான். நான் சொல்ல வேண்டிய முதல் காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது, ஒரு பட்டு போன நிலைமை எப்பொழுது வரும் என்று சொன்னால், கடைசி நம்பிக்கை இழக்குகிற சூழ்நிலை தான் என்னது? பட்டு போன நிலைமை. கடைசி நம்பிக்கை இழக்குகிற ஒரு சூழ்நிலை தான் பட்டு போன ஒரு நிலைமையை குறித்து நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு உலகத்திலே வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கடைசி நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்கும். இன்னைக்கு உலகம் அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகம் மறித்து கொண்டிருக்காங்க. ஆனா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டு. இது எல்லாம் என்ன செய்யும்? ஒரு நாள்
கடந்து போகும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது கடைசி நம்பிக்கை வரை அவனை செய்தான் காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார், எனக்கு நிச்சயம் ஒரு நாள் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அவன் காத்து கொண்டிருந்தான். அப்படியே அவன் சுகத்தை பெற்றான். ஆண்டவர் அவனை கரையிலே கொண்டு அந்த தண்ணீர் அண்டியில கொண்டு போய் விடும் பொழுது அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு ஒரு கடைசி நம்பிக்கையில நாம் காத்து கொண்டிருக்கலாம். இதுக்கு மேல எனக்கு அற்புதம் நடக்குமா, இதுக்கு மேல எனக்கு சுகம் கிடைக்குமா என்று சொல்லி இன்னைக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலையை பேர்த்தக்க அந்த விசுவாசத்தை, அந்த கடுகளவு சின்ன விசுவாசம் இருந்தால் எனக்கு போதும். இன்னைக்கு விசுவாசிக்கிறோம், ஆனால் அதை நாம் செயல்பாட்டில் கொண்டு வருவதில்லை. ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்களாம். ஜெபிச்சுட்டு அவங்க வீட்டு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்குமா, அந்த மலையை பார்த்து சொன்னாங்களாம், ஆண்டவரே நீங்க ஜெபிக்க போகிறேன், நீ சொன்னீங்களே கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பேருந்து போக சொன்னா பேருந்து போங்கன்னு சொன்னீங்களே, நான் இப்போ ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிச்சு கதவு திறந்து பார்க்கும்போது அந்த மலை என்ன செய்யக்கூடாது, என் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சாங்களாம். ஜெபிச்சு கதவு திறந்து பார்த்தாங்களாம், அந்த மலை எங்க இருந்துச்சு, அங்கேயே தான் இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு அப்பவே தெரியும் இந்த மலை இந்த இடத்த விட்டு போகாது. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனால் எனக்குள்ள ஒரு அவிசுவாசமும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் ஜெபிக்கலாம், இன்னைக்கு அநேக விசுவாச வார்த்தைகளை பேசலாம், ஆனா இன்னைக்கு நமக்கு என்று ஒரு சோதனை வரும் பொழுது, நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த விசுவாசம் அவிசுவாசமாய் மாறுகின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மனிதனை பார்த்து கடைசி நம்பிக்கை இழக்குகிற சூழ்நிலை தான் என்னது, விசுவாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்திலே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்த்தோமானால் அங்கே ஆபிரகாம் சாராளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் சாராளை குறித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் முதிர் வயது ஆகுகிறான், அவனுடைய மனைவியும் இருக்காங்க, ஈசாக்கும் இருக்கிறான். ஆபிரகாம் அதாவது அவனுடைய எல்லாமே முதிர் வயது ஆகுகிறான், 100 வயது ஆகுகிறது, அவன் மனைவிக்கு 75 வயது ஆகுகிறது. இப்படியாக சூழல் இருக்கும் பொழுது ஆண்டவர் 75 வயசுல அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன பண்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை நான் கொடுப்பேன், உனக்கு ஒரு கனியை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை வயசுல, 75 வயசுல சொல்றாரு. ஆனா வசனம் எத்தனை வயசு நிறைவேற்றினது, 100 வயதுல அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வசனத்தை நிறைவேற்றினார். இடையில எத்தனை வருஷம் கேப்பு, 25 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அவன் இருந்தான். அவன் மனைவி ஏளனமாய் பேசுறாங்க. ஆபிரகாம் பார்த்து, இந்த முதிர் வயதிலும் எப்படி பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி அவனை கேவலமாய் பேசினார்கள். அவிசுவாசமாய் சாரால் காணப்பட்டார். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவான். அதுக்காக தான் ஆபிரகாம் என்ன அழைக்கிறாங்க, விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாமை அழைக்கிறார்கள். அப்போ இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவன் 75 வயதிலே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், 100 வயதிலே அவனுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ கடைசி நம்பிக்கை இழக்குகிற சூழலும் கூட ஆண்டவர் செய்றாரு, அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு பட்டு போன நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது வரும் என்றால், இன்னைக்கு ஒரு கடைசி நம்பிக்கையில் நாம் காத்திருக்கும் பொழுது, இனி இந்த அற்புதம் நடக்காது, இனி என்னோட குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது, என்னுடைய தலைமுறை என்ன ஆகும் என்று சொல்லி இன்னைக்கு பல காரியத்தை நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நம்பிக்கை இருக்கும் பொழுது ஆண்டவர் காரியத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் மரண படுக்கையில் இருக்கிறான். 38 வயதுல அவன் மரண படுக்கையில் இருக்கிறான். சிறிய வயதிலே ராஜாவான யாருன்னு பார்த்தா எசேக்கியேல் ராஜா 14 வயசுல ராஜாவாய் மாறுகிறான். கிட்டத்தட்ட 25 வருஷம் அவன் ராஜ்ய பாரத்திலே அவன் அரசாகிறார். 38 வருஷம் வயசான உடனே அவர் முடியாம ஆகுகிறார். முடியாமான உடனே அவன் எலியா மூலியமாக வாக்குத்தத்தம் போகுகிறது. என்ன போகுது சொல்லி பார்க்கும் பொழுது, நீ மரித்து போக போகிறார், உன்னுடைய வீட்டு காரியத்தை என்ன செய்ய ஒழுங்குபடுத்து என்று சொல்லி எசேக்கியேல் ராஜாவுக்கு ஒரு காரியத்தை சொல்லப்பட்டது. அப்போ எசேக்கியேல் ராஜா என்ன செஞ்சாருன்னா, அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபித்தார். அப்புறம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு 4 காரியத்தை செய்தார். முதலாவது என்னது, ஒரு ஜெபத்தை கேட்டார்.
அவருடைய கண்களை துடைத்தார். மூன்றாவது அவருடைய ஆட்சி நாட்களை கூட்டி கொடுத்தார். நான்காவது எசேக்கியா ராஜாவோடு ஆதரவாக இருந்தார். இதெல்லாம் முக்கியம் அல்ல. 38 வருஷத்துல முடியாம இருக்கிறான். 38 வருஷம் வரையும் அவங்க குடும்பத்துல ஒரு குழந்தையே இல்லை. அவன் குழந்தைக்காக ஏங்கி இருந்திருக்கலாம். ஆனா அவன் எதற்கு எப்பொழுதுமே குழந்தை வேணும் என்று சொல்லி கேட்டதே இல்லை. ஆனா 38 வயசுல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை நினைத்திருந்திருக்கலாம், என் வம்சம் அழிந்து போயிடும், என்னுடைய தலைமுறை இதோடு முடிந்து போயிடுமான்னு சொல்லி அவன் யோசித்து இருந்திருக்கலாம். ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். 43 வயசுல அவனுக்கு மனாசே என்கின்ற ஒரு மகனை கொடுத்தார். 3 வருஷத்துல எசேக்கியா ராஜாவுக்கு எத்தனை வருஷம் ஆண்டு கூட்டி கொடுத்தாரு? 15 ஆண்டு அவன் ஆயுசு நாட்கள்ல கூட்டி கொடுத்தாரு. அவன் 38 வருஷத்துல வயதுல அவன் முடியாம, ஆனா 43 வயசுல ஒரு மனாசே என்கின்ற மகனை பெற்றெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னைக்கு கடைசி நம்பிக்கை இழக்குகிற சூழ்நிலை, கடைசி நம்பிக்கை அற்று போகிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உடைய நம்பிக்கை பட்டு போன நிலைமை நம்பிக்கை ஆண்டவர் மீண்டும் தலைக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது பட்டு போன ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். John chapter 11 verse 33. யோவான் 11:33. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது லாசரை குறித்து நாம் பார்க்கின்றோம். லாசரு மரித்து போகிறார். மரித்து போன லாசருவை அடக்கம் பண்ணுகிறார்கள். 4 நாள் கழித்து யார் வராரு? இயேசு கிறிஸ்து அந்த எரிகோ பட்டணத்துக்கு வருகிறார். வரும்பொழுது இந்த லாசருவை குறித்து பார்க்கிறார். இரண்டாவது காரியம், பட்டு போன நிலைமை எப்பொழுது வரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இனி ஒரு காலமும் முடியாது என்ற சூழ்நிலை தான் பட்டு போன நிலைமை. இனி ஒரு காலமும் முடியாத சூழ்நிலை தான் பட்டு போன நிலைமை. லாசரை குறித்து அவன் ஊருக்காரங்களா சொல்லியிருப்பாங்க, இனி உயிரோட வரமாட்டான். லாசரை குறித்து அவன் சொந்த பந்தம்லாம் பேசியிருப்பாங்க, இனி உன்னுடைய குடும்பம் அழிந்து போயிடுச்சு, இனி எப்படி உயிரோட வருவான்னு சொல்லி அவனுடைய எல்லாரும் பேசியிருப்பார்கள். இத்தனைக்கும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவனை பற்றி அநேகம் பேசியிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலமும் முடியாது என்று சொன்ன காரியத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? மீண்டும் தலைக்க செய்தார். மரித்து போன லாசருவை ஆண்டவர் என்ன செய்தார்? மீண்டும் அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். 4 நாள் ஆன ஒரு மனிதனுடைய பிணத்தை ஆண்டவர் மறுபடியும் எழுப்பினார். இன்னைக்கு ஒரு காலமும் முடியாது, இன்னைக்கு உன்னால முடியாது என்று சொல்லி அநேகர் ஏளனமாய் பேசுவதற்கலாம். இனி உங்க குடும்பத்தில் இப்படி காரியம் நடக்காது சொல்லி அநேகர் பேசுவதற்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, முடியாத ஒரு காரியத்தை மறுபடியும் தலைக்க பண்ணுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம், எல்லாமே தோற்று போனது சூழ்நிலை நம்ம காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் தலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் உன்னை தலைக்கு பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது காரியம், யோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்று சொல்ல பார்க்கின்றோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யோபு என்ன செய்யறாரு? உடம்பு முடியாம போயிடுறாரு. அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய எல்லா ஆசைகளையும் இழந்தார். யோபு குறித்து வேதத்தை வாசிக்கும் பொழுது யோபு வேதம் சொல்லுகிறான், உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதனா இருக்கிறான். அவனுடைய குடும்பத்துல 9 பிள்ளைகள், அவருடைய ஆடு மாடுகள் எல்லாமே இழந்த சூழ்நிலையில அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் என்ன செய்யறாரு? மறுபடியும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நாம் இழந்துட்டோம்னா நம்ம நம்பிக்கை அற்று போகிறது. ஆனா யோபு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையும் கூட அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அவன் மறுபடியும் ஆராதித்தான். யோபுடைய மனைவி சொல்றாங்க, உன் தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட்டு விடுன்னு சொல்லி அவன் மனைவி சொல்றாங்க. ஆனா அப்ப கூட யோபு மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ பைத்தியக்காரியை போல பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா என்று சொல்லி யோபுடைய மனைவியை பார்த்து யோபு சொல்லுகிறான். எல்லாமே இழந்து போன சூழ்நிலையில அவன் அந்த இடத்துல சாம்பலை போட்டுக்கொண்டு அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். பொழுது அவன் நண்பர்கள் எல்லாம் அவனை பார்க்க வராங்க. அவனை பார்த்து பரிதாபம் பட்டார்கள். பிரியமானவர்களே, மூன்றாவது காரியம், இன்னைக்கு பட்டு போன ஒரு விருட்சம் எப்பொழுது வரும் என்று சொன்னா
எப்பொழுது நம்மை பார்த்து பரிதாபம் படுகிறார்களோ அப்பொழுது ஒரு பட்டு போன நிலைமை காணப்படும். இன்னைக்கு பரிதாபம் படுகிற ஒரு காரியம் இருக்கும் பொழுது அதை ஆண்டவர் தலைக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு பரிதாபமான ஒரு சூழ்நிலை எப்பொழுது வரும் என்றால் அதை ஆண்டவர் தலைக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க பட்டு போன நிலைமையில இருக்கலாம், இன்னைக்கு பரிதாபமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், இன்னைக்கு உலகமே கைவிட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது இன்னைக்கு உலகமே எவ்வளவு பெரிய பணமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அவன் கொரோனாய் இன்னொரு வியாதி வரும் பொழுது அவனை தனிமைப்படுத்துகிறார்கள். அவனிடத்துல எவ்வளவு பணம் இருக்கட்டும் அவனால போய் வாங்க முடியாது. அவனால எவ்வளவு பலம் இருக்கட்டும் அவன் கூட ஒரு அசிஸ்டண்ட்டை கூட வைக்க முடியாது. இன்னைக்கு அவன் தனிமைப்படுகிற சூழ்நிலை இருக்கான். இன்னைக்கு பட்டு போன நிலைமை நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் தலைக்க செய்வார். இன்னைக்கு எந்த மனிதர்கள் பணம் என்று சொன்னார்களோ, எந்த மனிதர்கள் பலம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, எந்த மனிதர்கள் என்னிடத்துல பெருமை விசில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்களோ, இன்னைக்கு எல்லாரும் ஒரு பட்டு போன நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் மறுபடியும் தலைக்க செய்வேன், நான் மறுபடியும் தலைக்க செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற ஒரே ஒரு காரியம், எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பதவி இருந்தாலும் எவ்வளவு பலன் இருந்தாலும் இது எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஆண்டுடைய வார்த்தை ஒருபோதும் அது மாறாததா இருக்கிறது. ஒரு 2 மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பாட், அதாவது ஒரு பூத்தொட்டியை தூக்கிக்கிட்டு அதை தண்ணி நினைச்சுக்கிட்டு போய்கொண்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு பூத்தொட்டியிலிருந்து மாத்திரம் தண்ணி கொட்டிக்கொண்டே இருந்தது. அப்போ பக்கத்துல இருந்த இன்னொரு பூத்தொட்டி சொல்லிச்சான், என்னால ஒரு தண்ணி கூட என்ன செய்ய முடியல, சுமக்க முடியலையே, நீ இருக்கிறத விட நீ என்ன செய்யலாம், உன்னை அழிச்சு விடலாம் சொல்லி நல்லா இருந்த ஒரு போட்டை செஞ்சு ஒரு உடைந்து போன போட்டை பார்த்து ஒரு பூத்தொட்டியை பார்த்து கேவலமா பேசிட்டான். அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படியா தண்ணி கீழே போய்கொண்டே இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் அந்த உடைந்து போன பூத்தொட்டி சொல்லித்தான் எஜமானை பார்த்து, என்னால ஒரு பிரோஜனம் இல்லை, நான் தண்ணியெல்லாம் கீழே தான் ஊற்றி கொண்டு போறேன், என்ன செய்ய என்ன உடைச்சுன்னு சொல்லி அந்த பூத்தொட்டி அந்த மனிதனை பார்த்து சொல்லிச்சான். அப்போ எஜமான் அந்த பூத்தொட்டியை பார்த்து சொன்னாங்களா, நீ உடைஞ்சு போன பூத்தொட்டியை தான் பார்த்த, நீ எங்கெல்லாம் தண்ணி ஊற்றி கொண்டே போனியோ அந்த இடத்துல அழகாய் மரம் மறுபடியும் துளிக்க ஆரம்பிச்சிச்சு. நீ உடைந்த போன பூத்தொட்டியை பார்க்காத, அந்த இடத்துல நீ ஊற்றின தண்ணி இடத்துல என்ன ஆச்சு, அழகான ஒரு மரங்கள் செடி முளைத்ததை அதை நீ பார்க்கல சொல்லி அந்த இடத்துல தன் எஜமான் அவனை தைரியப்படுத்தினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் எதற்காக வேஸ்ட், நான் எல்லாத்துக்குமே பிரயோஜனமற்றவனா இருக்கேன், இன்னைக்கு என்னால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நான் பட்டு போன நிலைமையில நான் பேசி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் தலைக்க செய்வேன். நீ நம்மளை மறுபடியும் ஆண்டவர் தலைக்க செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டு போன நிலைமையில உயர்ந்த மரம் எதுன்னு சொல்லுது, வாசித்து பார்த்தோம்னா உயர்ந்த மரம் எப்படியா இருக்குமா, தலைக்க அதை தாழ்த்துவேன். அதாவது இன்னைக்கு யாரெல்லாம் பெருமையா பேசி கொண்டிருக்கோமோ அவங்க எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தாழ்த்துவேன். இன்னைக்கு தாழ்ந்து போன நிலைமையில யாரா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் மறுபடியும் உயர்த்துவேன். இன்னைக்கு பச்சையான மரம் என்ன இருக்குமா, செழிக்கும். ஆனா தாழ்ந்து போன மரமும் அது மறுபடியும் பட்டு போன மறுபடியும் எப்படி இருக்குமா, அதை கலைக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கலாம், இன்னைக்கு விசுவாசமற்ற சூழ்நிலை இருக்கலாம், இன்னைக்கு ஒரு காலமும் இந்த காரியம் நடக்காத சூழ்நிலை இருக்கலாம், இன்னைக்கு நம்மளை பார்த்து அநேக பரிதாபம் படலாம். ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு அதே இடத்துல மறுபடியும் தூக்கி எழுப்புவேன். அதே இடத்துல மறுபடியும் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க அவ்வளவா இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டோட சமூகத்துல இந்த வார்த்தை கொண்டு நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் இயேசு சுவாமி, அப்பா பட்டு போன இளமையை மறுபடியும் தலைக்கு செய்வேன்னு சொன்னீரு. அப்பா பட்டு போன இளமையில அதே இடத்துல மறுபடியும் தூக்கி எழுப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவர். இந்த கொரோனா காலகட்டத்துல அப்பா பணம் அல்ல, பதவி அல்ல, பலன் அல்ல ஆண்டவரே, அப்பா எல்லா மனிதர்களும் கைவிடப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே, ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, உம்முடைய அண்டையில் ஆண்டவர் நெருங்கி வாழும் பொழுது, உண்மை மாத்திரம் நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உண்மை மாத்திரம் சேவிக்கும் போது ஆண்டவரே பட்டு போன நிலைமையை ஆண்டவர் மறுபடியும் தலைக்கு செய்ய வல்லவரா இருக்கீங்க. தொடர்ந்து நடுவில் வாசம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவரே குழந்தை இல்லாம சூழ்நிலை இருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவரே குடும்பத்தில் வருமானம் இருக்கலாம், ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு குடும்பமே அழிந்து போகிற சூழ்நிலை இருக்கலாம், எனக்கு எப்பொழுது விடிய காலம் உண்டாகும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கலாம். அண்ணால் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டால் ஆண்டவர் அண்ணாளுக்கு சாமுவேல் என்கிற மகனை பெற்று கட்டுகிறது செய்தார்.
இன்னைக்கு ஆண்டோட சமூகத்துல கண்ணீர் விடும் பொழுது ஆண்டோட சமூகத்துல நீ விடுகிற ஒரு சொட்டு கண்ணீரா இருந்தாலும் அது பரலோகத்துக்கு பிதா இறங்கி வந்து அந்த கண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நீ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வல்லவரா இருக்கிறார். நீங்க சோர்ந்து போன நிலைமையில காத்து இருக்கலாம், நீங்க சோர்ந்து போன பட்டு போன நிலைமையில காத்து இருக்கலாம். என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் ஏளனமாய் பேசுறாங்களே, என் சொந்த பந்தம் எல்லாம் என்னை கைவிட்டாங்களே, இன்னைக்கு நல்ல காரியத்துக்கு நான் போகும்போது என்னை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்களே, இன்னைக்கு எந்த காரியம் குடும்பத்தில் நடந்தாலும் என்னை தள்ளப்பட்ட சூழ்நிலை காத்து கொண்டிருக்கிறேனே, ஒரு நல்ல காரியத்தை சுப காரியத்துல என்னை முன்பதாக வைக்கிறது இல்லையே, எல்லாரும் என்னை ஏளனமாய் பேசுறாங்க சொல்லி இன்னைக்கு மன கவலையோடு நீ காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பட்டு போன நிலைமையில இருக்கலாம், இன்னைக்கு ஒரு காலமும் உதவாது, ஒரு காலம் உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலாம், நீ மனிதர்கள் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நீ விழுந்த இடத்திலேயே நீ பட்டு போன நிலைமையிலேயே ஆண்டவனை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே நீ எதிர்பார்க்கும் காரியத்தை உண்மையில் செய்யும் அளவு நான் கவனமா இருப்பேன் சொன்ன கர்த்தர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா என் குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாங்க. ஆண்டவரே குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாங்க. ஆண்டவரே அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்க. அருமையான ஆனந்தத்துக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா மகன் அந்த குடி பழக்கத்துல மாற்றுவீராக. அப்பா குடும்ப பொறுப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அப்பா குடும்பத்திலே நல்ல ஆண்டவர் சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே அப்பா கர்த்தர் ஆண்டவரே அந்த குடும்பத்தை மாற்றத்தை உருவாக்குவீராக. ஆண்டவரே அப்பா அருமையான சகோதரி கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எதிர்பார்க்கும் காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே அப்பா எல்லா இடத்திலும் ஏளனமா பேச்சு வாங்கிட்டு ஆண்டவரே எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆண்டவரே அப்பா எந்த காரியத்துக்கு போனாலும் ஆண்டவரே கடைசியா வர சொல்றாங்க. ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவர் எந்த இடத்துல தலை குனிந்தாங்களோ, எந்த இடத்துல ஆண்டவரே பட்டு போனார்களோ, அப்பா எந்த இடத்துல கேவலமாய் பேசப்பட்டார்களோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டார்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அதே இடத்துல அதே மக்கள் முன்னாடி அதே சொந்த பந்த நடுவுல அதே இடத்துல அப்பா மறுபடியும் தலை உயர் செய்கிறார், மறுபடியும் தலை உயர் செய்கிறார். ஆண்டவரே உங்களுடைய கருத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அப்படியா செய்கிறார். இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருக்கும் இந்த வார்த்தை புரோஜனமா இருக்கட்டும். பட்டு போன நிலைமை இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் தலைக்கு செய்கிறார். உங்களுடைய கருத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கடைசியாக நம்ம பாடலை பாடுவோம். பாடல் சங்கீத பெருமை பாடல் புத்தகத்துல 47வது பாடல் 45வது பாடல். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியும் ஜீவனும் நானே. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தில் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே
பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். கடைசியாக நான் ஜெபிப்போம். ஜெபிப்பெடுத்து எழுந்து நின்று ஆண்டோட சமூகத்திலே கடைசியாக இந்த மாடு வேலையில் ஆண்டுகள் ஒரு வார்த்தைகள் கேட்டோம். இந்த ஆண்டு வேலையிலே இந்த ஓபி நாடு இந்த மாடு வேலையிலே கட்ட வாட உடிக்கிற மகளோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு ஆலோசனை வார்த்தைகள், தெரிந்துமான வார்த்தைகள், உயிர் கொடுக்கிற வார்த்தைகள் தேவன் வாழ வேலையில் ஒவ்வொரு பேசியிருக்கிறார். அந்த வார்த்தை நாங்கள் ஒவ்வொரு கேட்கும் போது இந்த உள்ளங்கள் எப்படி காணப்பட்டது? ஆண்டவருக்கு நம்ம பெரியமான காரியங்கள் செய்யணுமா, ஏற்ற காரியங்கள் செய்யணுமா, அது உறுதி பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இந்த நாளிலே இந்த வசனத்தை